ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த 8ஆம் மாதத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். 7 மாதங்கள் முடித்து 8ஆம் மாதத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் பாராட்டின இரக்கம் தயவுக்காக ஸ்தோத்திரம். 8ஆம் மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் புதிய ஒரு ஆரம்பத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய ராஜ்யம் இந்த இடத்துல வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. உடைய நாமத்தை பிரசாவப்படுத்தும் இந்த இடத்துல வந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த காலை பொழுதிலும் கர்த்தரை நீங்கள் ஆசீர்வதிக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் வந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. சரீர பலவீனங்கள் எல்லாம் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஆராதனையில் சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் இந்த ஆராதனையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். கர்த்தர் தலைமை எடுத்துக்கொள்ளுங்க. பிதாவின் சித்தம் செய்யப்படும்படியா, இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படியா, பரிசுத்த ஆவியான வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வீராக. முதல் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே இந்த இடத்துல மகிமைப்பட்டும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உங்களுடைய ஆவினாலே கூடும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள அன்பு பரலோக தகப்பனே, ஆமென். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆகவே ஒரு 7 மாதங்கள் முடித்து ஒரு 8ஆம் மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க கர்த்தர் பாராட்டின இரக்கம் தயவுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எதிர்பார்த்துருங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லையே. ஆமென். ஹல்லேலூயா. Glory to Lord Jesus for a mighty presence. கரங்களை தட்டி நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. எல்லாம் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஓ, கரங்களை தட்டி மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சொல்லுவோம். மலைகளை தாண்டிடுவே, சாத்தானை ஜெயித்திடுவே. எல்லாம் சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா.
கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. பாடுவோம். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். கூரெங்கே பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. ஹalleluya. எல்லாம் ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. ஆமென் Lord. ஹalleluya. 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 எல்லாரும் ஹalleluya. glory. ஹalleluya. Yes Lord. ஹalleluya. ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி என இல்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். சொல்லுவோம். அபிஷேகம் எனக்குள்ளே ஆமென் Lord. நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹalleluya. 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 எல்லாம் ஹalleluya. 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 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆமென். ஹalleluya. நடந்ததை பற்றி கவலைப்படாதே, நடக்க போவதை பற்றி ஆண்டவர் நலமாய் மாற்றப் போகிறார். முதலாவது, நடந்ததை பற்றி என்ன பண்ணாத, கவலைப்படாத. நடக்க போவதை நலமாய் மாற்றுவார். வாட் இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப், ஆண்டவர் உங்களை நடத்தப் போகிறார். எது நடந்ததோ அதை குறித்து நம்ம நினச்சிக்கிட்டே இல்லாமல், எது நடக்க போகுதோ அதன் மேலே நம்பிக்கை இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எது நடந்ததோ, யோபு நடந்துருச்சேங்க, இப்படி மாத்திரம் நடக்காமல் இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன். நிறைய பேர் சொல்கிறீங்க. எது நடந்தாலும் எது நடக்கலாம்னு டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங். உங்கள் ஆண்டவர் என் ஆண்டவர் இருக்கார். ஆமென். எல்லாத்தையும் அவர் சரி செய்கிற ஆண்டவர், எல்லாத்தையும் நேர்த்தியாக நடத்துகிறார். எந்த நேரத்தில் நடக்கணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக ஆண்டவர் நடத்துவார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அதன் காலத்தில் நேர்த்தியாய், அதன் காலத்தில் முடிப்பார்னு சொல்ல, என்னவா நேர்த்தியாய் சொல்லுங்கள். நேர்த்தியாய் உங்கள் வாழ்க்கையை அவர் நேர்த்தியாய் முடிக்கப் போகிறார். உங்கள் வேலையை அவர் நேர்த்தியாய் முடிக்கப் போகிறார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டோட வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து செல்ல போகிறோம். இந்த நேரத்தில் இது நடந்திருக்கக்கூடாது, கரெக்டு தான் படுதா, நடந்திருக்கக்கூடாத ஒரு விஷயம் நடக்காமல் இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருந்திருக்கும். நடக்கலை, கவலைப்படாதீங்க. கர்த்தரோட மகிமை உங்கள் மேலே இது இருக்குது. அவமானப்பட்டிருப்பீங்க, துக்கப்பட்டிருப்பீங்க, கேவலப்பட்டிருப்பீங்க. இது நடக்கக்கூடாது பிரதர், நடந்துருச்சு, பரவாயில்ல, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென். இதை குறித்து ஒரு பிளான் இருக்கும் பாருங்கள். நமக்கு பிளான் வேணும். ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு நிறைய பிளான் வச்சுருக்காரு. ஆண்டவர் என்ன மாதிரியான பிளானை
கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னா அவர் கொடுக்குற பிளான்லாம் நமக்குலாம் வித்தியாசமாக இருக்கும். அது நமக்கு புரியவும் புரியாது, தெரியவும் தெரியாது. ஆண்டவர் மோசே அழைத்த போது என்ன தான் ஆண்டவர் கொடுத்தாரு? கோலை தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாரு? வெறும் கையை தான் கொடுத்தாருல. கோலில் என்ன இருந்துச்சு? பாம்பு, சர்ப்பம் வந்துச்சு. அந்த கோலை கீழே போட்டோன்னா கோல் என்னவா மாறிடுச்சு? சர்ப்பமாக மாறிடுச்சு. சரியா? வாழை பிடிச்சோன்னா என்ன ஆயிடுச்சு? கோலாச்சு. அப்போ உள்ள நாள் தூக்கிட்டு இருந்தேன். எதை தூக்கிட்டு இருந்தான்? சர்ப்பம் இல்லை, கோல் தான் அது. ஆனால் அது கட்டில் தேவனோட கோலாக மாறிடும். அதுக்கப்புறம் மோசையோட கோல் என்னோட கோலாக மாறிடும்? தேவனோட கோலாக மாறிடும். ஏன்னா வஞ்சகம், கசப்பு, மன்னிக்க முடியாத தன்மை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கீழே போடுன்பார். கீழே போட்டுருவார். கீழே போட்டோன்னா பார்த்தீங்கன்னா மோசை வேற ஆளாக மாறிடுவான். அவன் சொல்லுவான், நான் திக்குவாயன், மந்த நாவு, வாக்கு வல்லவன் இல்லை, நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொன்னவனை ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆமாம், இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை என்னை ஆஸ்வதிப்பார். அதான் சொன்னேன். முதல் கோல், ரெண்டாவது வெறுங்கை. என்னதான்? வெறுங்கை. அந்த வெறுங்கை என்ன அவன் மாற்றினார்? குஷ்டரோகமாக மாறிடுச்சு இல்லையா? குஷ்டரோகம் மாறிடுச்சு. ரொம்ப கஷ்டம். குஷ்டம் எதை குறிக்கிறதுனா பாவத்தை குறிக்குது. திருப்பி கையை எடுக்க சொல்லுவார், அது நல்லா போயிடும். அதையும் நம்மளனா இன்னொன்று சொல்லுவார். ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மொதல் கோல், ரெண்டாவது வெறுங்கை, இன்னொன்று சூழ்நிலைகள். சூழ்நிலைகள் மூலம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தண்ணியை மொண்டு என்ன பண்ணு? தரையில் ஊற்றுனா அது என்னவா மாறும்? என்னவா மாறும்? ரத்தமாக மாறும். இந்த அற்புதத்தை வைத்து கொண்டு யார்கிட்ட போகிறான்னா பார்வன்கிட்ட போகிறான். பார்வன் எப்படிப்பட்டவனா பயங்கரமான, நம்ம அவங்ககிட்ட பேச முடியாது. பாருங்க, மோசே எங்கே வளர்ந்தான் தெரியுங்களா? பார்வனுடைய அரண்மனையில் வளர்றான். பார்வனுடைய அரண்மனையில் வளரும்போது பார்வன் இவங்கள தான் காலி பண்ணணும்னு நினச்சிட்ருக்காரு. இவங்கள தான் காலி பண்ணணும், இந்த ஜனங்களில் எப்ரேய ஜனங்கள்லாம் காலி பண்ணணுன்றான். ஆனால் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்ருக்கான். இதுதான் ஆண்டவர். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அன்னைக்கே மோசையை கொண்டிருக்கலாம். அப்பயே சொல்லிட்டார், 2 வயசு இருக்கவங்களெல்லாம் என்ன பண்ணிடு? வெட்டி போட்டுருந்தாங்க. ஆனால் மோசை என்ன பண்ணாங்க? ஒரு கூடையில் வச்சு அமுச்சு விட்டாங்க. அவன் எங்கே போய் வளர்றான்னா, நீங்கள் எங்கே வளரணும், எங்கே இருக்கணும், எந்த கம்பெனியில் இருக்கணும், எந்த வீட்டில் இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். கவலைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு செமினார் வைக்கணுன்ற தேவையில்லை. இன்றைக்கி கவலைக்கு செமினார் அப்படின்னு வைப்பாங்களா யாராவது? நம்ம என்ன பண்ணுவோம்? நடந்ததுக்காகவும் கவலைப்படுவோம், நடக்கிறதுக்காகவும் கவலைப்படுவோம், நடக்க போகிறதுக்காகவும் கவலைப்படுவோம். கரெக்டு தானேங்க? இல்லை, கவலைக்குன்னு யாராவது கிளாஸ் எடுத்திருக்காங்களா? இப்படி கவலைப்படுங்க அப்படின்னு சொல்லி? இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கவலை வந்துடும். பஸ்ஸு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஐயோ சர்ச்சுக்கு போக முடியாது, லேட் ஆயிருமே அப்படின்னு சீக்கிரமாக வந்துடணும். இந்த கவலை என்ன பண்ணுன்னா டார்மெண்ட், நம்மை நாமே கெடுத்து கொள்கிறது. நம்மை நாமே கெடுத்து கொள்கிறது. நீங்களே இந்த கவலைப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த கவலைப்படுறப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வேண்டுதல் செய்யுங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. நீ கவலையிலேருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். நான் எக்ஸாம் எழுதியிருப்பேன், நான் பாஸ் ஆவானா பாஸ் ஆக மாட்டானா, ஒரே நோக்கம் இருக்கணும். நான் என்ன பண்ணுவேன்? பாஸ் ஆவேன். நான் என்ன பண்ணுவேன்? இந்த காலேஜில் போய் சேருவேன். இதுதான் உங்களுடைய வார்த்தையாக இருக்கணும். சொல்லிக்கிட்டு மாத்திரம் இல்லை, சொன்னபடி செய்யவும் ஆரம்பிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிடும். ஆபத்து வர வேளையில், பிரச்சனை வர வேளையில், ஆண்டவர் ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், வசனம் சொல்லுக்குது, டார்மெண்ட், நம்மளே கெடுத்து கொள்கிறோம். சொல்லி கவலையை சொல்லி அது நீ என்ன பயந்தீங்களோ அது நடக்குங்க. என்ன பயந்தீங்களோ அது நடக்கும். யோபு சொல்கிறான்ல, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. நீங்கள் பயப்படாதீங்க. இன்றைக்கி சொல்கிறேன், நீ பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லா கண்களுக்கு முன்பாக உங்களை மாத்திரம் கர்த்தர் உயர்த்த போகிறார். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பயப்படுற எல்லாத்தையும் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நீ கவலைப்படாத. ஆண்டவர் சொல்லி நீ கவலைப்படாத. ஆகாயத்துக்கு பறவைகளை கவனித்து பார், அவர்களை என்ன விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளுக்கு நான் தான் என் பிழைப்பு விட்டுறேன். இன்னைக்கு காலையில் நீங்கள் எந்திரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே அதெல்லாம் எந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆகி வந்துடுது. நம்மளாம் எந்திரிச்சு பிறகு பார்த்தா அது பாட்டுக்கு அது வேலை செஞ்சிட்ருக்கு. அதை படைச்சவர் யார்? நான் அவர் சொல்கிறேன், நான் தான் படைத்தேன். அதுக்கு ஏதாவது குறை வச்சுருக்கேன். எந்த காக்காவது உட்காந்து அழுதுட்டு இருக்கா பார்த்துருக்கீங்களா? இந்த குருவியாவது உட்காந்து அழுதுட்டு இருக்க பார்த்துருக்கீங்களா? ஐயோ என்னால் பறக்க முடியலையே, ஐயோ எனக்கு சாப்பாடு கிடைக்கலையே, எந்தாவது நடந்துருக்கா? அதுக்கெல்லாம் பிழைப்பூட்டுற ஆண்டவர் சொல்கிறாரு, அதுங்களுக்கே இப்படி செய்கிறேன்னா
அவைகளை பார்க்கிலும் விசேஷமான நீங்க கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதிப்பார். ஆமென். சந்தோஷமா இருங்க. இதெல்லாம் வரும் உங்கள் வாழ்க்கையில், ஆனால் அதெல்லாம் கடந்து போகும். கர்த்தர் வருமளவும் அவருடைய வார்த்தையில் நீங்கள் தரித்தல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவ பிரசன்னத்தில் இருங்க, தேவ சித்தத்தை செய்யுங்க. அப்போ தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். 7:7 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. முடியாது. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தேன், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. என்ன சொல்றாரு பாருங்களேன். தீர்க்கதரிசனம் இப்போ தீர்க்கதரிசனத்துக்கு பஞ்சம் இல்லை, எல்லாம் ரொம்ப ஈஸியான மினிஸ்ட்ரி தெரியுமா தீர்க்கதரிசனம். உங்கள் பூமியில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு சித்தம் இருக்குது. அந்த சித்தத்தில் நீங்கள் மினிஸ்ட்ரி செஞ்சால் தான் அந்த மினிஸ்ட்ரி ஆஸ்வதிக்கப்படும். வசனம் சொல்லுகிறது அருமையாக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், நம்பர் 2 ஸ்தோத்திரம் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணுமா? என்ன சொல்றாருன்னா, உங்க விண்ணப்பங்களினாலும் உங்களுடைய ஸ்தோத்திரங்களாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் யாருக்கு தெரியப்படுத்தணுமா? ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப தெரியப்படுத்தும் வேளையிலே காட்ஸ் பிளான், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சரி, என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் பிரச்சனையை டீல் பண்றது எப்படி? எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இட் இஸ் சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த 10 குஷ்டரோகிகள் வந்தப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ போய் யார்கிட்ட காட்டு, ஆசார்கிட்ட காட்டுன்னு. சுகம் உண்டாவதாகன்னு சொன்னாரா? குணப்படுவதான்னு சொன்னாரா? ஆமாம். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்ணா? வஸ்திரத்தின் ஓரத்தை ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயிட். ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் சேம் பிளான், அதே பிளான் தான் இன்றைக்கும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த பிளானில் ஆண்டவர் மாற்றிக்கல, அதே பிளான் தான் இன்ன வரைக்கும் இருக்குது. விசுவாசித்தால் நீ தேவனோட மகிமை, ஆமாம் நீ விசுவாசித்தா ஆகவே உனக்கு இது ஆக கடவுது. ஆகவே இதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறாரு. என்னன்னா, உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய எல்லாத்தையும் கர்த்தராகிய தேவன் ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கார். ஒரே ஒரு திட்டம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அப்புறம் ஜெபம் பண்ண வேண்டும், அதுக்கப்புறம் விண்ணப்பம் பண்ண வேண்டும், அதுக்கப்புறம் வேண்டுதல் பண்ண வேண்டும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமாம், இதெல்லாம் இல்லாமல் போய் யார்கிட்ட போய் தலையை கொடுத்துட்டு உட்காந்துக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இந்த வாதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கலாம். மார்க் 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இதோட பின்னணியை சொல்றேன் பாருங்க. இப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் 5 அப்பம் 2 மீனை கொடுத்து 5000 பேர் சாப்பிட்டு ஒரு 20,000 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்டு மீதி 12 கூட எடுத்தாங்க. எல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சொல்கிறாரு, வாங்க அக்கறைக்கு போகலாம் அப்படின்றாரு. நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அக்கறைக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு படகுல ஏறி போவார். அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டோன்ட் allow your circumstance to decide your peace. உங்க சூழ்நிலைகள் உங்களை நிர்ணயிக்காதபடி உங்களுடைய சமாதானம், உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சமாதானம் கொடுக்காது. ஆனால் தேவனிடத்தில் வரும்பொழுது சமாதானம் கொடுக்கும். வசனம் சொல்லுகிறது, உங்கள் சமாதானம் சூழ்நிலைகள் தீர்மானிக்க விடாது. பார்த்தீங்கன்னா பயங்கரமான புயல், பயங்கரமான காற்று, தண்ணீர்லாம் அடித்து கொண்டு இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும், தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கப்போ என்ன பண்ணுறாங்க? பயங்கரமான சுழல் காற்று அடிக்குது. இவங்க போய் எழுப்புறாங்க, ஆண்டவரே 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 நாங்கள் மடிக்கிறோம், நாங்கள் சாக போகிறோம் அப்படின்றாரு.
சமாதானம் இல்லைங்க. உடனே அவரை போய் எழுப்புறாங்க. அவரை போய் எழுப்புறோன்னா அவர் என்ன பண்ணார், எடுத்தோன்னே புயலை வந்து இறையாதே அமைதலாக இருந்தார். ஆனால் நீங்களும் நானும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கே சொல்லி இங்கே சொல்லி அழுது 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 புலம்பி 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 இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சமாதானம், இட்ஸ் நாட் அ பேங்க் அக்கௌண்ட், இட்ஸ் காட்ஸ் கிங்டம். ஆமென். பேங்க் அக்கௌண்ட்டில் தான் என்னோடய சமாதானம் இருக்குது. இல்லை பணம் இருந்தால் கூட நீங்கள் நிறைய பேர் BMW போவாங்க, அவுடி காரில் போடுறாங்க, பார்த்துருப்பீங்க. அப்புறம் பெரிய பெரிய காருங்கள்லாம் இருக்குது இல்லையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கார்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி காரில் போகிறவங்களாம் ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருப்பான் போட்டு. நம்ம தான் அப்படி இருக்கோன்னு போட்டான். அவன் வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் அவன் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கான்னு. அவன் கஞ்சியை குடிச்சிட்டு இருப்பான், ஊறுகாய் சாப்பிட்டுட்டு இருப்பான். நம்ம 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 என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஒரு பைக் இருக்கலாம், சின்ன ஒரு கார் இருக்கலாம், நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்போம். அக்கீம் பிரியாணி ஆர்டரா வாங்கடா ஒரு பக்கெட்டை வாங்கி அடித்து நவுத்திட்டு இருப்போம் இல்லை. கர்த்தர் நல்லவருங்க. ஆமென். அவங்க வெளியே பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் தான் தெரியும் ஒருத்தர் என்னென்ன கஷ்டத்தில் இருக்குன்னு. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் எல்லா வேலையிலும் ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் கர்த்தரிடத்திலே சேரக்கடமா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் கொடுக்கிறது ஒன்றே ஒன்று தான், கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான். தேவனை ஆராதிப்பது மாத்திரம்தான். ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் பண்ணுவது மாத்திரம்தான். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்களே, கவலையை விட்டுருங்க, அவர் நிச்சயம் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாராங்க? நான் நினச்சி பார்ப்பேன், ஆண்டவரே 40 வருஷம் நீங்கள் மண்ணாவை போட்டீங்க காலையிலையும் சாயங்காலமும், அப்புறம் மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பம் வந்தீங்க, அந்த ஆண்டவர் தான் நாங்களும் ஆராய்ச்சிட்ருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா நீங்களும் நானும் எப்படி யோசுவா வந்து யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோசுவா என்ன பண்ணான்னா, மோசே என்ன பண்ண கடந்து போயிட்டான், ஆசாரிப்பு கூடாரத்தை ஜெபம் பண்ணிட்டு கடந்து போயிட்டான். ஆனால் யோசுவா என்ன பண்ணால் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். அதுதான் முக்கியம். ரொம்ப படிக்குமா. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின் அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரராகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு அவன் வாலிபன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு வாலிபன், அவனுக்கு நினைச்சதான் என்ன வேணா பண்ணிருக்கலாம். போய் பாளையத்தில் போய் விளையாட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் பேசலாம், ஆர்ட் அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இன்றைக்கும் வாலிப பிள்ளை இருக்கலாம். தெய்வ சமூகத்தில் வரும்பொழுது தான் ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது தான் ஆசீர்வாதம். அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு இப்போவே என்ன பண்ணுங்க, சர்ச்சுக்கு ரெகுலராக கூட்டிகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த வயதான அந்த அந்த அடல்ட் ஸ்பிரிட் வரும்போது, அந்த டீனேஜில் வரப்போ அவங்களாம் ஆலயத்துக்கு போகணுன்ற எண்ணம் வரும். நீங்கள் அப்போ போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் என் பையன் சர்ச்சுக்கு வரணும், பாஸ்டர் என் சர்ச்சுக்கு பையன் வரமாட்டேங்கிறான், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சின்னத்தில் விட்டுட்டீங்க. நாங்களாம் அப்படி இல்லை. நாங்களாம் சர்ச்சுக்கு போகும்பொழுது ஜாஷுவாலாம் பார்த்தீங்கன்னா அப்போயே ஆராதித்தவன். எப்போ 4 வயசு 2 வயசு இருக்க பார்த்தீங்கன்னா வர்ஷிப் பண்ணுவோம். அப்படி என் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா வர்ஷிப் பண்ணுவோம். இன்னும் அதனால தான் ஆண்டவர் ஆசை வச்சுட்ருக்காரு. 4வது படிக்கிற பிள்ளைங்க 2வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ தான் டீனேஜில் அந்த பிள்ளைகள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த டீனேஜில் உங்களால் மாற்ற முடியாது. இப்போயே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பிள்ளைங்களை நம்மளே சர்ச்சுக்கு வர முடியலையே, அப்புறம் எப்படி பிள்ளைங்க வர முடியும்? நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்கள் பிள்ளைகளும் உங்களை பார்த்து வருவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா தான் உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஒழுங்காக தேவ ஆலயத்துக்கு வரும்பொழுது, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இப்படி எப்படி டீல் பண்ணுறது, இந்த காரியத்தை எப்படி டீல் பண்ணுறது? டீல் வித் அம்னீஷியானா மறந்து போகிறது. நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க. ஆண்டோட நாமத்தை, ஆண்டோட வல்லமையை, ஆண்டோட பிரசனத்தை மறந்து போயிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியலன்னா, ஆண்டவரை பற்றி தெரியல, அவரோட மகிமையை பற்றி தெரியல. எசேக்கியாவோட குமாரன் பேர் மனேசா. எசேக்கியாவோட குமாரன் பேர் என்னது? மனேசா. அவன் 42 வருஷமாக வாழ் செஞ்சான். ஆனால் அவன் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் துர்மார்க்கமாக வாழ்ந்தான். எசேக்கியா மாதிரி வாழல. எசேக்கியாக்கு என்ன சொன்னார் ஆண்டவர், நீ வந்து வியாதிப்பட்டு செத்து போவான்னு சொன்னா, இவனே ஜெபம் பண்ணி 15 வருஷம் எக்ஸ்ட்ரா கூட்டிட்டோன்னே பாபிலோன்லேருந்து வருவானுங்க. வந்தவருக்கு என்ன பண்ணுவான், அந்த இருக்கிற எல்லாத்தையும் காட்டுவான். அப்படியே எல்லாம் பாருங்கள், என்னோட ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்கள், இதை பாருங்கள் அதை பாருங்கம்மா. ஏசையா வருவான்.
யார் வந்தது அப்படின்னு கேட்பான். இது மாதிரி அவங்க வந்தாங்க, என்னென்ன காட்டினேன், எல்லாத்தையும் காட்டினேன். போச்சு, நீ என்ன பண்ண போகிற, சிறை பிடிக்க போகிற. உடனே அவன் இதுக்கு என்னத்தம்மா சொன்னான், அவர் நல்ல ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், இது நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நடக்காமல் வச்சுருப்பார். அவன் சொன்னான், என் காலத்தில் நடக்க வேணாம், என் பிள்ளைகள் காலத்தில் நடக்கட்டுன்ட்டுவான். அதே மாதிரி தான் சிம்சோன்கிட்ட கேட்குறான். சிம்சோன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். என்ன கேட்குறான்னா, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு பலனை கொடுங்க, என்ன இது எல்லா அந்த தீர்வையும் எல்லாம் அந்த பெலிஸ்தரை நான் ஒரே விதமாக அடித்து போடுறேன், எனக்கு ஒரு விஷயம் மாத்திரம் உண்டு, அபிஷேகத்தை தாரோன்னு ஒரு ஜபத்தை பண்ணான். அதே சிம்சோனு ஆண்டவர்கிட்ட எனக்கு கண் பார்வையும் பலத்தையும் தாங்கன்னு சொன்னால் தருவாரா தரமாட்டாரா? தருவார். தப்பான ஒரு ஜபம். இன்றைக்கி நிறைய பேர் தப்பான ஒரு ஜபம், செத்து போனாங்க, பரவாயில்ல, 3000 பேர் செத்து போனாங்க, அதுக்கப்புறம் அவனால் ஜீவிக்க முடியலையே, அதுக்கப்புறம் ஜீவிக்க முடியல. அதனால் மனேசா பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த குமாரனை தீயில பலி செலுத்தினான். எசேக்கியா அப்படி பயங்கர பக்தி. ஆனால் இவன் என்ன பண்ணான், அந்த எருசலேம் ஆலயத்தில் கொண்டாந்து விக்கிரகங்கள் பாகால் தெய்வத்தெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டான். பொல்லாத வகையில் சொன்னான். 2 நாளாகமும் 21 அதிகாரத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு விரோதமாக செய்தபடினால ஆண்டவர் என்ன பண்ணார், சிறை இருப்பிள்ளை கத்தர் ஆண்டவர் மாட்டி வைத்தார். பாபிலோனியர்கள் வந்தார்கள், அவனை சிறைப்படுத்தி போனார்கள். சிறைப்படுத்தி போகும்பொழுது அவன் எங்கே போகப்பட்டான்னா பாபிலோனில் கொண்டு போகப்பட்டான். போகிற வழியில் என்ன செஞ்சான், அங்கே இருக்கிற நாட்களில் ஆண்டவர்கிட்ட கெஞ்சினான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன பிறகு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, மன்னிப்பு கொடுத்து பாபிலோன்லேருந்து அவனை திருப்பி எங்கே ஆரம்பித்தான்னா யூதா தேசத்துக்கு ஆண்டவர் அனுப்ப ஆரம்பித்தார். அவன் அங்கே மரணம் அடைந்து அவனுடைய பிதாக்களுடைய கல்லறையில் அவன் வைக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் நலமானது செய்யும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், நீங்கள் பொல்லாப்பு செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை விட்டு விலகிடுவார். நீங்கள் கர்த்தரை தேடினால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், நீங்கள் கர்த்தரை விட்டு விலகிவிட்டார் கர்த்தர் உங்களை விட்டு விலகி விடுவார். சாய்ஸ் வந்து யோஸ், உங்களோட தான் சாய்ஸ். உங்களுக்கு நீங்கள் யார் தேட போகிறீங்க, ஆண்டவர் தேட போகிறீங்களா, இல்லை உலகத்தை தேட போகிறீங்களா, இல்லை அந்த அவருக்காக நான் போயிட்டு வரேன், இல்லை நான் கர்த்தருக்காக நிற்கிறேன், அப்படியே நின்று பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் அந்த நிறைய பேர் ஆண்டவருக்காக நிற்கிறது அவசியம். எனக்கு அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம், நிறைய பேர் எக்ஸ்கியூஸ்னால் காரணங்க சொல்கிறோம். எனக்கு அந்த வேலை இருந்துச்சு, எனக்கு இந்த வேலை இருந்துச்சு, எனக்கு அது இருந்துச்சு, எனக்கு இது இருந்துச்சு. ஆண்டவர் இட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. தேவ சமூகத்தில் வரணும்னா வந்துடணும், வந்தால் தான் குடும்பம் ஆசீர்வதிக்கும். இல்லைன்னா அதை எல்லாம் தடையா வந்து ஆளுகை செஞ்சுட்டு இருப்பான். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவ சமூகத்தில் வந்து விழுந்துருங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவருக்காக விழுந்துருங்க. கர்த்தர் செய்த அற்புதம் நிறைய செய்திருப்பார். அற்புதம் கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கீங்க, அது அற்புதம் தானே. உங்கள் பிள்ளைகள் சுகமாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அது அற்புதம் தானே. உங்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்க, அது அற்புதம் தானே. நீங்களும் நானும் இன்னைக்கு ஜீவனோடு கொடுக்குற, அது அற்புதம் தானே. கர்த்தர் உங்களை என்ன அற்புதமாக வைத்திருக்காரு, அற்புதம் தானே. இதெல்லாம் நினைக்காம குறை சொல்லிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. அம்னீஷியானா மறந்து போகிறது. நிறைய பேரோட வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் மறந்து போயிடுறோம். இந்த சீஷர்கள் மறந்து போயிட்டாங்க. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்ததை மறந்து போயிட்டு சாக போகிறோம், ஐயரே சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு வர சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். இந்த பகுதி மத்தேயுவிலும் லூக்காவிலும் இருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே மடிந்து போக என்ன சொல்றான் வார்த்தை பாருங்க. ஆண்டவர்ட்ட வந்து ஐயரே மாஸ்டர் நான் என்ன பண்ண போறோம், சாக போறோம். யார்கிட்ட சொல்றாங்க? வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவன், உங்களை என்னை சிக்ஷித்த தேவன்கிட்ட வந்து சொல்றாங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சாக போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் அதோட வாழ்க்கையில் இப்படி தான். இது வந்து இது பார்த்தா இது இப்படித்தான் போய் முடியும். ஆண்டவரே அதுக்குள்ளார ஆண்டவரே நான் எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உங்கள் நாம மகிமைப்பட்டோம். நான் கேள்விப்பட்டேன் எல்லாம் என்னை பார்த்து உங்களை இவன் சபைக்கு போகிறானே, இவன் அதுக்கு போகிறானே, அப்படி உங்கள் நாம தூஷிக்கப்படும். ஆண்டவருக்கு உல்ட்டா அடிக்கிறது. அப்படியே உங்கள் நாம தூஷிக்கப்படும் ஆண்டவர். அதனால என்ன பண்ணுங்க, நீங்கள் இதை காப்பாற்றி தான் ஆகணும். ஆண்டவர் சில வேளையில் இந்த புயலுக்கு அனுப்புவார், இந்த காற்று அனுப்புவார், இந்த அலையை அனுப்புவார். அவர்கள் எழுந்து காற்றையும் ஜலத்தையும் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா கடலும் புயலும் இயேசு நாமத்தில் நின்று போகும். ஆமென். நீங்கள் எழுந்து பேசுனா ஒழிய நீங்கள் பயந்தீங்கன்னா குனிய என்ன பண்ணுவாங்களா? ஆமாம், நீ எந்திரிச்சு இப்படி நின்று பாருங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிக்கலாம். கப்பலில் பின்னியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார்.
அவர்கள் ஆ, அவரை எழுப்பி, அவரை எழுப்பி, போதகரே, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். டிஃப்ரெண்ட் வேர்ஷன் இருக்கு. அதனால தான் நான் சில வார்த்தை கொடுக்குறேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, போதகரே போதகரே, அதில் என்ன பார்த்தோம், ஐயரே ஐயரே, நாங்கள் சாக போகிறோம். இங்கே என்ன பண்ணுறோம், நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு என்ன இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க பாருங்க, இந்த கவலை எங்கே கொண்டு போயிட்டானுங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் உட்காந்து கவலைப்பட்டு உட்காந்துருக்காரு. ஐயோ அவன் வரலடா. அவருக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், நீங்கள் வரலன்னா நீங்கள் இழந்து போவீங்க. அதுக்கு ஆண்டவர் கவலைப்படுவார். ஐயோ என் பையன் வரலையே, ஏன் இவன் வரலையே. ஆண்டவர் ஒன்றும் கவலைப்பட மாட்டாருங்க. ஒருத்த வந்து சொல்கிறான் இல்லையா, நான் 3 வேளை உபவாசம் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், நான் நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக இது பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஜோம் பண்ணுறேன், ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், அது பண்ணுறேன். அப்போ சொல்லுவார், அவன்கிட்ட ஒரு என்ன இருக்குது, குறை ஒன்று இருக்குது. என்ன குறை, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் விற்று என்ன பண்ணு, தருத்தரை கொடுத்துட்டேன்ட்ட வா அப்படின்னு. ஆண்டவர் அப்படி தருத்தரை விற்றுனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டியாக வர்றதில்ல. ஆண்டவராகிய தேவன் யாருன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவன், மகிமையின் தேவன், வல்லமையின் தேவன். அவர் பின்னாடி போகிறதுக்கு என்னங்க கஷ்டம்? அதே பத்திமை என்ன பண்ணா, சுகம் அடைஞ்சன யார் பின்னாடி போனா, இயேசுவின் பின்னாடி போனான். ஆனால் இவனுக்கு மனது இல்லை, பணம் பணம் இதெல்லாம் விட்டுட்டு வர முடியல. அதனால் பிரியமான தேவச்சனமே, பண்ணின ஆசீர்வாதத்தை நிறைய பேர் மறந்துடுறாங்க. போன மாதம் அவங்கள பாதுகாத்தாரு, அதுக்காக நன்றி சொல்லிட்டுங்க. போன மாதம் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதம் மறந்துடாதீங்க, நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், உங்களை மேன்மைப்படுத்துவாராம். மேன்மைப்படுத்துவாரா சொல்லுங்கள். சகல கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன பண்ணுவார் சொல்லுங்கள். சகல கண்களுக்கு முன்பாக என்னை என்னை ஆமாம். எந்த இடத்துல பார்க்குறோம், போதகரே போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு என்ன இல்லை, கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறோம். என்னன்னா, அவர் பண்ணதையே மறந்துட்டாங்க, அவர் அங்கே தான் இருக்கான்றதே மறந்துட்டாங்க. 2 காரியங்கள் இருக்குது. அவர் அற்புதம் பண்ணதை மறந்துட்டாங்க, அவர் அங்கே தான் இருக்கார், அந்த கப்பலில் தான் தூங்கிட்டு இருக்கார், அதையும் மறந்துட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் மறந்துட்டீங்க. ஏன்னா தேவனால் கூடாத காரியம், பிரச்சனை தலைக்கு மேலே போட்டுங்க. என்ன பிரச்சனை, என்ன பயம், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை என்னை பாதுகாப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறோம், கவலை ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கவலை, ரொம்ப துக்கம். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஆண்டவருக்கு என்ன பண்ணுமா, தெரியப்படுத்த. என்ன பண்ணுமா, அவருக்கு என்ன தெரியாமல் இருக்குது, தெரியும். ஆனாலும் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறார், தெரியப்படுத்தணுமா. நீங்கள் தெரியப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அவர் பண்ணதை மறந்துட்டாங்க, அவர் அங்கே தான் இருக்கான்றதை மறந்து போட்டாங்க. பிரியமான தேவச்சனமே, நல்லா இருக்க ஒரு ரத்தம் இளமையாக இருக்கிற வரைக்கும் நம்ம ஓடலாம். நாள் ஒன்று வரும், அந்த வயதான நாளாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு திடகாத்திரமான பலத்தை கர்த்தர் கொடுப்பார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுப்பார். எப்போ தெரியுமா? இயேசு நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்தாவினை உங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். We are born to be a warrior, not a warrior. நம்ம பிறந்ததுக்கு எதுக்குன்னா, யுத்த வீரனாக இருக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார், நாட் அ warrior. கவலைப்படுறதுக்காக கர்த்தர் வைக்கல. உங்கள் தேவையெல்லாம் அதன் காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். நாட் warrior அப்படின்னு கவலைப்படுவதற்காக அல்ல. உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும், என்ன முகம் வாடி இருக்கு, என்ன கவலை, என்ன கஷ்டப்படுறீங்க. இல்லை இல்லை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை பிரதர், வீட்டில் ரொம்ப கஷ்டம், பயங்கர கடன் பிரச்சனை, பயங்கர சூழ்நிலை. முகத்தில் காட்டாதீங்க. கர்த்தர் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும்பொழுது உங்கள் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் எல்லா பிரச்சனையும் சந்திக்க முடியுமா, முடியாதாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த பூமி எப்படி உருவாச்சு அப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய பிளாஸ்ட் வந்துச்சான். அந்த முடிஞ்சோடனே அது பயங்கரமான ஒரு 3000 டிகிரி ஹீட்டில் வந்து அது சுற்றிட்டு வந்திருக்கு. அது பக்கத்து மேலே வந்து கிட்டத்தட்ட 2000-3000 ஒரு நாளைக்கு 2000-3000 கல் வந்து விண்கற்கள் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குமா. அது விழுந்து 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 என்ன ஆச்சா, அது கொஞ்ச நாள் அப்படியே அது அப்படியே பனியாக மாறிச்சான். அது அப்படியே பனியாக மாறினோன்னே அதோட டெம்பரேச்சர் என்ன மாறிச்சான், 300 டிகிரி ஆச்சான். 300 டிகிரி ஆன பிறகு இந்த பூமி இப்படி தான் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ 460 கோடி ஆண்டுக்கு முன்பாக நடந்தது. இந்த பூமி இப்படி தான் இருந்திருக்கு ஆரம்பத்தில். அப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா எரிமலையாக இருந்துச்சு. இப்போ இந்த எரிமலையெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது, பூமிக்கு நடுவில் இருக்குது. ஒரு நாள் வெளியே வரும்.
அது வரத்துக்கு முன்னாடி நம்ம மேலே போயிடுவோம். ஆமென். இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நீங்கள் கவலைப்படுவர்களாக இல்லை, நீங்கள் சந்தோஷப்படும்படியார். லைக் அ வாரியர், நாட் அ வரியர். கவலைப்படுறதில்ல, நம்ம வெற்றி சிறக்க பண்ணிக்கிற மிகப்பெரிய யுத்த வீரனாக நீங்கள் எழுந்து நிற்கிறோம். இயேசுவை தேடுறாங்க. தேடும் பொழுது நஸ்ரனாக இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்லுவார், ஜெர்மன்ட்டு வந்து சொல்வார், நான் தான் அப்படின்பார். நான் தான் சொன்ன பொத்துன்னு எல்லாம் விழுந்துருவான். குழந்தையாக இருக்கும்பொழுது என்ன பண்ணார்னா, ஏரோது வந்து எல்லா பிள்ளைகள்லாம் கொல்லணுன்னு இருக்கப்ப எகிப்துக்கு போனாங்க. எகிப்து போயிட்டு திருப்பி வராங்க. அப்போ எகிப்துக்கு போனப்போ தீர்க்கதரிசனம் வருது, என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன். இந்த வசனம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் அங்கே கொண்டு போனார். இப்போ இருந்தோம்னா ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டுனா வந்து குடியுரிமை வரணும். அதுக்காக எங்கே போகிறாருன்னா பெத்லகேம் போகிறாரு. அப்போ இயேசு பெத்லகேமிலே பிறந்தார் என்று சத்தியம் நிறைவேறும்படியாக ஆதார் கார்டு, அதாவது இந்த குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பு எங்கே போனாங்கன்னா பெத்லகேம் இருந்துச்சு. அதனால் அவர் பெத்லகேமிலே பிறந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு காரியங்கள் நடக்குது. ஏரோது மரிச்சு போயிட்டான். மரிச்சு போட்டானே அவன் பையன் ஆட்சிக்கு வரான். அப்போ இவர் என்ன பண்ணார், எகிப்துலேருந்து புறப்பட்டு எங்கே வராங்கன்னா இஸ்ரேலுக்கு வராங்க. வந்து பயம் வந்துருச்சு. திருப்பியும் அவன் மகனும் அதே மாதிரி செஞ்சால் என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லி நாசரேத்தில் தங்க ஆரம்பித்தார். அதனால் அவர் பேர் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து, நாசரேத்தின் இயேசு. ஆமென். நாத்தான்வேல் கேட்குறான், நாசரேத்தில் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா? ஏன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்பவே மாட்டாங்க. அந்த ஊரில் தான் இயேசு வந்தார். ஆமென். அப்போ ஒரு வசனமும் நிறைவேறுவதற்காக ஆண்டவராக தேவன் ஒவ்வொரு காலங்களிலும் நேரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உயர்த்த போகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இந்த மாதத்தில் உங்கள் சிறையிருப்பெல்லாம் மாறப்போகிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்காலத்தில் வைக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கண்களும் பார்க்கும்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இவ்வளவு நாள் நீங்கள் கீழே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மேலே உயர்த்த போகிறார். தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டான். உடனே நாம் ராஜாவாகல, திருப்பியும் பழையபடி என்னதான் போய் போனான், ஆடை மேய்ச்சிட்டு தான். ஒரு நாள் வந்தது. அந்த நாள் வந்தப்ப யாரை சந்திச்சானா? கோலியாத்தை சந்திச்சான். கோலியாத்தை சந்திச்சோன்னே அவனோட பிரச்சனை வேற மாதிரிச்சு. ஒரு பாட்டை பாடிட்டானுங்க, அதுதான் அவனுக்கு பிரச்சனை. அது வரைக்கும் தாவீதுக்கு நல்லா இருந்தான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது ஆட ஆரம்பிச்சானுங்க. இவனுக்கு கலந்துருச்சு. யாருக்கு? சவுலுக்கு. டாடா நம்மளை காலி பண்ணிடுவான்டா, அதனால் இவனை காலி பண்ணணும். அங்கே தான் பாருங்கள், நம்ம எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடணும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆகவே பிரியமான தேவஜனே, we are born to be a warrior. நம்ம யுத்த வீரனாக இருக்கணும், கவலைப்படக்கூடாது. do not worry about. கர்த்தர் உங்களை என்னை ஆஸ்வதிக்கிறார். ரோமர் 8:37 எடுத்து வாசிக்கலாம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக நிற்கணும். எப்படி இருக்கணுமா? முற்றும் ஜெயம் கொள்கிறார்கள். ஐயோ கவலை வந்துருச்சு, நான் தோத்து போயிட்டேன். நீங்கள் தோக்க மாட்டீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. சமாதானம் இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் தோக்க மாட்டீங்க, நீங்கள் ஜெயிக்க போறீங்க. ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் நின்று பார்க்க போறீங்க. 4வது குறிப்பு எனக்கு நான் சொல்லுகிற, பீஸ் இஸ் அ பாசிபிள் இன் ஸ்டார்ம். சமாதானம் எங்கே உருவாகணும்னு சொன்னால் புயலில் உருவாகும். ஒருவேளை 24 உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வராமல் இருக்கலாம். ஒருவேளை 23 எந்த ஆசீர்வாதம் வராமல் இருக்கலாம். ஒருவேளை ஜூலையில் எந்த ஒரு ஆசீர்வாதம் வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். பிலிப்பியர் 4:7 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமா, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவ சமாதானம். உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்க. இந்த திங்கிங் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் நடக்குது, கோயிலுக்கு போய் என்ன நடக்குது அப்படி நினச்சிங்கன்னா ஒன்ஸ் எதுவுமே வராது. பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் வாழ்க்கையில் கர்த்தர் செய்யப்படுகிறார். உலகம் கொடுக்குற ஆசீர்வாதம் டெம்பரவரி, ஆனால் ஆண்டவர் இயேசு கொடுக்குற ஆசீர்வாதம் நிரந்தரம். யோவான் 14:27 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்க போகிறேன். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. நான் உங்களுக்கு சமாதானத்தை வைக்க போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்க போகிறேன். ஆகிலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் கவலைப்படக்கூடாதான். ஆனால் வசனம் சொல்லுது, உலகம் கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கு வைத்து போகிறேன்,
என்னுடைய என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமா, உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஐயோ அப்படி நடந்துச்சு, என் பிள்ளை என்ன பண்ண படிக்குமா? இப்பயே உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு. ஆமாம், இப்பயே ஜெபம் பண்ணுங்க. என் பையனுக்கு நல்ல இடத்துல வேலைக்கு கிடைக்கணும். அவன் இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பான். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் வேலை நல்ல வேலையை கொடுப்பார். நம்புறவங்க ராமன் சொல்லுங்களேன். இப்போ அந்த நாளில் வந்துட்டு பாஸ்டர் இப்படி ஆயிட்டான், பாஸ்டர் சிஸ்டர் பிரதர் இப்படி ஆயிட்டான் பாஸ்டர். நான் அப்பயே சொன்னேன்ல. மார்க் 4:36-37 எடுத்து வாசிக்கலாம். கவலை பற்றி தான் நான் பேசிட்டே இருக்கேன். ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். ஆமா, நித்திரையா இருந்தார். கவலை பதவே இல்லை. எனக்குலாம் ரொம்ப கவலை வந்துச்சுன்னா போய் அடுத்து தூங்கிடுவேன். என்ன மனம் நடக்கட்டும் பாருங்க, தூங்கிடுவேன். அது ஏதாவது ஒரு அற்புதம் நடந்திருக்கும். எசேக்கியாவும் அப்படி தான் தூங்கிட்டாரு, ராத்திரி தூங்கிட்டாரு. சிறிய படம் ஆளுக்கு செய்ய போகுது, பிடிக்க போகுது. அவருக்கு ஒன்றா சேர்ந்து தரல, நைட்டில் தூங்கிட்டார். காலை எந்திரிச்சு பார்த்தாக்கா 1,85,000 சீரியர்கள் ஒரு தேவதன் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி போயிட்டான். ஒரு ராத்திரியில் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணார்னா, பேசாம தூங்கிட்டாரு. அவருக்கு தெரியுமா தெரியாதா? புயல் அடிக்கும் தெரியுமா தெரியாதா? படைச்சதே அவர் தான், அவருக்கு தெரியும். ஆனால் இவனுங்க எப்படி இருக்கானுங்கன்னு ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில், இந்த மாதிரி கஷ்டத்தில் இவங்க எப்படி இருக்காங்க? ஒருத்தன் சொல்கிறான் உங்களுக்கு கவலை இல்லையான்றான், ஒருத்தன் சொல்கிறான் ஐயரே சாக போகிறான்றான், ஒருத்தன் சொல்கிறான் நம்ம மடிந்து போகன்றான். 12 பேரும் கூட இருந்து அற்புதத்தை எல்லாம் பார்த்தவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. ஒருத்தன் கூட என்ன நினச்சா தெரியுமா ஆண்டவர்? ஒரு சீசன் எந்திரிச்சு ஏசு நாமத்தினால இது நில்லு அப்படின்னு சொன்னால் நின்றுக்கும். ஆனால் அதை விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஆண்டவர் நீங்கள் செய்யுங்க, ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் செய்யுங்கன்னு. இன்னைக்கு ஆண்டவர் அவர் இல்லை, இன்னைக்கு பேதுரு இல்லை, பவுல் இல்லை, இன்னைக்கு யோவான் இல்லை, நீங்களும் நானும் இருக்கிறோம். யார் செய்யணும்? நீங்கள் செய்யணும், நான் செய்யணும். தெரியுங்களா? கர்த்தர் அற்புதம் செய்வார். சரிங்களா? ஹல்லேலூயா. அவர் நித்திரையா இருந்தாராம். அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம். அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆரம்பிச்சா உனக்கு கவலை இல்லையான்னு சொல்லி. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற தேவன். ஆகவே ஆண்டவர் உலகம் கொடுக்கிறபடி சமாதானம் அல்ல. இட்ஸ் நாட் அ டெம்பரரி, இட்ஸ் அ பெர்மனன்ட். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக தேவன் அற்புதம் செய்வார். ஒரு ஆய்வு நடத்துனாங்களாம். சப்மரைன்னா உங்களுக்கு தெரியும்ல, நீர்மூழ்கி கப்பல். நீர்மூழ்கி கப்பலை இந்த சாஃப்ட் ஜோன் அப்படின்னு சொல்லப்படுகிற கடலுக்கு அடியில் கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்களாம் 3 நாள். என்னதை நிப்பாட்டி வச்சுட்டாங்களாம்? நீர்மூழ்கி கப்பல். நீர்மூழ்கி கப்பல் 3 நாள் அடியில் இருக்குது, ரொம்ப ஆழத்தில் அடியில் இருக்குது. 3 நாள் இருக்குது. மேலே என்ன நடந்துருக்குன்னா புயல் நடந்துகிட்ருக்கு. புயல் அடித்து நொறுக்குது, காற்றுல அடித்து எல்லாம் பறக்குது, பயங்கரமான அழிவு நடக்குது. அந்த 3 நாள் கழித்து இவங்க மேலே வராங்க. அப்போ தான் தெரியுது, மேலே பார்த்திங்கன்னா புயலாக அடிச்சிட்ருக்கு, காற்றாக அடிச்சிட்ருக்கு. ஆனால் கீழே ஒரு சிம்டம்ஸ் கூட இல்லை, சுதந்திரமாக இருக்கிறாங்க. அப்படி தான் உங்கள் உள்ளம் எப்படி இருக்குன்னா, வெளியில் உலகம் பார்த்திங்கன்னா புயலாக இருக்கும், உங்கள் உள்ளுக்குள்ளுக்கிற ஆவி ஆத்மா அது எப்படி இருக்குன்னா தேவ சமூகத்தில் அமைதலாக இருக்கும். ஆமென். வேண்டுதலாலும் விண்ணப்பத்தினாலும் கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் எப்போ அற்புதத்தை கொடுப்பார்னா, புயல் இருக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆமென். இந்த புயலில் பார்த்திங்கன்னா அந்த ஐன்பாங்க, அந்த ஐயில் பார்த்திங்கன்னா இந்த புயல் அந்த சர்க்கிள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த அதில் நடுவில் ஐ இருக்கும். அங்கே எதுவுமே இருக்காது, சமாதானமாக இருக்கும். அப்படி தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஒரு இடத்த ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கார்கள். மோசிக்கு சொல்கிறார், நான் உனக்கு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த கண்மலையில் நில்லு, அப்போ நீங்கள் என்னை பார்க்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் புயல் அடிக்கும்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு நற்செய்தி. அந்த புயலை தாங்கிக் கொள்வது, புயலை மேற்கொள்வதற்கு, ஓவர் கம் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பலனை கர்த்தர் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 4:8 எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 4:8. சமாதானத்தை படுத்துக்கொள், நான் நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். தாவீது சொல்றார், சமாதானத்தை படுத்துக்கொள்வேன். நீங்க தூங்கும் பொழுது சமாதானத்தோடு தூங்கணும். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. தூங்குறேன் அப்படின்னா தூக்கமே வராது. ராத்திரி ஃபுல்லாக முழிச்சுட்டே உட்காந்துருப்பீங்க பேய் மாதிரி. சமாதானத்தை படுத்துக்கொள்வேன், படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை
சுகமாக தங்க பண்ணுங்க. சங்கீதம் 4:8. ஆமென், ஹalleluya. இன்னொரு வசனம் எடுத்து வாசிக்கலாம். மார்க் 4:30 எடுத்து வாசிக்கலாம். மார்க் 4:30. பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் அல்லது எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பாருங்க, இது ஒரு கேள்வியோடு 4:40. அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? கேள்வி கேட்கிறார். ஏன் அப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? கேள்வியோட இந்த செய்தியை நான் முடிக்க ஆசைப்படுறேன். கர்த்தர் உங்களுக்காக வாசலை திறப்பார். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை சாட்சியா வைப்பார். கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை கர்த்தர் ஆண்டவர் வைக்க போகிறார். ஆமென், ஹalleluya. ஆண்டவர் செய்யவில்லையா? போன மாதம் தேவையை சந்திக்கவில்லையா? போன வருடம் கர்த்தர் உங்களை சந்திக்கவில்லையா? காப்பாற்றவில்லையா? அந்த ஆண்டவர் இருக்கிறார். நீங்க அவரை பார்த்து ஐயரே ஐயரே, ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா? இந்த ஆகஸ்ட் மாதம் நாங்கள் என்ன நடக்கும், 8ஆம் மாதம் என்ன நடக்கும் தெரியல, கவலைப்படுறீங்களா? இன்னைக்கு நான் ஒரு நற்செய்தி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஆண்டவர் கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்ட? நான் இருக்கேன்ல. ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கேன் உன்னோடு கூட. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு என்னல்ல விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? இப்படி யார் கேட்குறா தெரியுமா? நம்ம படைத்த ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் உனக்கு விசுவாசம் இல்லை? ஏன் நான் உங்கள் பிள்ளைகளை பார்க்க மாட்டானா? ஏன் உன் குடும்பத்தை நான் பார்க்க மாட்டானா? ஏன் உன்னையும் உன் குடும்பத்தை நான் ரட்சிக்க மாட்டானா? கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. God takes control over everything. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:8 வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எதுவோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். ஒரு லிஸ்டே கொடுத்தார் பாருங்க பவுல். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம். உண்மை உள்ள யாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பரிசுத்தான வரப்போ ஒழுக்கம் வரும். நீதி உள்ளவரும் ஆண்டவராகிய தேவன். உங்களை ஆண்டவர் நீதி கொடுப்பார். கற்புள்ளவைகளோ, அன்பு உள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணா சிந்தித்து கொண்டிருக்கும். பிலிப்பியர் 4:6 படிங்க, எடுத்து படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே சிந்தைகளிலேயும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா பேசாமல் விட்டுருங்க, ஆண்டவர் அழகாக அற்புதம் செய்வார். ஆமென். நம்மெல்லாம் பிறந்ததுக்கு யுத்த வீரனாக வச்சிருக்கார ஒழிய கவலைப்படுவதற்காக ஆண்டவர் வைக்கலை. ஆகவே பிரியமான தெய்வச்சனமே, நான் சமாதானத்தை படுத்து நித்திரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டுக்குவோம். தமிழில் பார்த்திங்கன்னா சகோதரரே, ஆண்களை மாத்திரம் தான் சொல்கிறதா இருக்கணும். பட் இங்கிலீஷில் நீங்கள் படிச்சிங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குற மாதம். இந்த மாதம் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற மாதம். சகல கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறோம்னா, ஆகவே உங்கள் வாழ்க்கையில் புயல் அடித்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். எந்த சேதமும் வராது. ஆமென். சந்தோஷமாக இருக்குங்க. மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. ஜெபித்து முடிக்கலாம். தகப்பனே, இந்த அருமையான இந்த மாதத்திற்காக உமக்கு நன்றி. இந்த 8வது மாதம் ஆண்டவரே, புதிய துவக்கத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து புதிய மாதத்தை கொடுத்த தேவன், எங்களை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே சுவாமி. ஆண்டவரே, இத்தனை நாட்கள் வரைக்கும் நீர் எங்களை மகிமைப்படுத்தும்படியாக இந்த 7 மாதங்கள் எங்களை உருவாக்கிய கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தில் ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் எங்களை மகிமைப்படுத்துவேன்னு சொன்ன இந்த காரியத்தை இந்த 7 மாதங்கள் நிறைவேற்றி இந்த 8வது மாதத்தில் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே
நாங்கள் எங்களுடைய மகிமையை காணத்தக்கதாக எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊழிய பாதை ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் எந்தெந்த தடைகள் இருந்துச்சோ, எந்தெந்த தடுமாற்றங்கள் இருந்துச்சோ எல்லாவற்றையும் விட்டு விலகி ஆண்டவரே உம்மையுடைய மகிமைக்குள்ளே நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவரே மகிமை சிறந்தவர்களாக, வெற்றி சிறந்தவர்களாக, கனம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக எங்களை நீங்கள் மாற்றப் போவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் தடுமாறும் போது கர்த்தருடைய கரம் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் எங்கள் இருதயத்தையும் எங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. நீர் சொன்ன வார்த்தை ஆண்டவரே, இது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். இவைகளை நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சாட்சிகளை அதிகமாக நாங்கள் பிரகடனப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கரம் எங்களோட கூட இருக்கிறது. அவர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகுவதில்லை என்ற எண்ணத்தோடு நாங்கள் வாழ்ந்து வெற்றி எடுக்க கர்த்தர் எங்கள் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல இயேசுவாமே. ஆமென், ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. ஐலாயிரம் ஐலாயிரம்